ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அன்னைக்கு சிக்கன் குழம்பும் ஃப்ரான் ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கனுக்காக பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருவேன். அவங்க சிக்கன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அதுக்குள்ளே மசாலா அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்ததும் சிக்கன் குழம்பு பண்ணுறது ஈஸியாகிடும். மாவு காலையிலே அரைக்க போட்டுட்டேன். கம்பு, சோளம் இதெல்லாம் போட்டு தான் அன்றைக்கி மாவு அரைச்சேன். தம்பிக்கு இது ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்திருந்தது பார்சலு. அதை ஓப்பன் பண்ண சொல்லி ஒரே அடம் பண்ணிகிட்டே இருந்தான். அவங்களும் சிக்கன் வாங்கிட்டும் வந்துட்டாங்க. அப்படியே கூடவே க்ரீம் பன்னு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஊர்லெல்லாம் க்ரீம் பன்னுன்னா பன்னுக்கு நடுவில் க்ரீம் வச்சுருப்பாங்க. இங்கே பன்னுக்கு மேலே க்ரீம் வச்சுருக்காங்க. தம்பியால் இது கடிச்சே சாப்பிட முடியல, அவ்வளோ பெருசாக இருந்தது. நான் அதை கட் பண்ணி நடுவில் வச்சு கொடுத்ததும் அவன் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் கடித்து சாப்பிடவே முடியல. சிக்கன் 1 கேஜி, ஃப்ரான் 1/2 கேஜி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சிக்கனையும் ஃப்ரானையும் நல்லா மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் இப்போவே உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடும். சீக்கிரமாக ஆகிடும். அதனால தான் முன்னாடியே நான் மசாலா அரைச்சி வச்சுட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 5 மந்த்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால் அவளுக்கு ஃபோட்டோஸும் எடுக்கணும். அதுக்கப்புறமா சின்னதாக கேக்கும் கட் பண்ணணும். அதுக்காக ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பாவோட ட்ரெஸ் நான் காய வைக்க மறந்துட்டேன். புது ட்ரெஸ்ஸுன்றதுனால அது துவைச்சி காய வைக்கணும். முன்னாடியே இப்போ தான் அலசி காய போட்டிருக்கேன். அது ஆறுறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஏர் ட்ரையர் இருக்குல்ல, அதை வச்சு அப்பப்போ கொஞ்சம் காட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிடும். அதை என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் வெயிலில் போடுறது, கொஞ்சம் ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணி துணியை காய வச்சுட்டு இருந்தார். குழம்பும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரானுக்கு எல்லாமே கலந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிட போகிறேன். என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சீரகத்தூளும் கரம் மசாலா தூள், நான் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். கலர் நல்லா வரும். அதுக்கப்புறமா உப்பு, ப்ளைன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா காரம் அடிக்காது. அதனால் ப்ளைன் சில்லியும் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பெப்பர், இதை மட்டும் போட்டு நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரானுக்கு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஏன்னா ஃப்ரான்லேயே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட நல்லா ஃப்ரான் கரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் குழம்பும் பாதி குக் ஆகிடுச்சு. நல்லா சிக்கனெல்லாம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இன்னொரு பக்கம் ஃப்ரானுக்காக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போடணும். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்துறோமோ அந்த ஃப்ரான் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி எல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரான் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரான் தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக ஆகிடும். ஒரு பக்கம் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதோட ஸ்டவ்வும் அதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே ஃப்ரானுக்கு வெங்காயமும் நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரானை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா ஃப்ரானில் தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி தண்ணியே இல்லாமல் வற்றி வந்துச்சு அப்படின்னா ஃப்ரானும் ரெடி ஆகிடும். ஃப்ரான் ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு 7-10 மினிட்ஸ் தான், அவ்வளோதான் ஃப்ரான் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும்.
அவ்வளோதான், சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரானில் இருக்கிறது வந்து தண்ணி வந்து எல்லாமே வற்றி முடிஞ்சிடணும். ஃபைனலாக மறுபடியும் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரானும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா ஃப்ரானும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு சமைச்சு குக் பண்ண பாத்திரத்தை ஃபுல்லாக வந்து கழுவ போட்டுட்டேன். உடனே வந்து அதை நான் கழுவி வச்சிடணும், இல்லைன்னா எனக்கு வந்து டைமே இல்லை. பாப்பாவை பார்த்துக்கிறதே வந்து வேலையாக இருக்குது இப்போ அதிகமாக. கொஞ்சம் அப்பப்போ கழுவ முடியறத வந்து கையில் கழுவுறத வந்து அப்போயே வந்து கழுவ போட்டுடுறேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் டவலில் பிளாக்பெரி வந்து வச்சு 5 நம்பர் வந்து செட் பண்ணிவிட்டு பாப்பாவை வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எல்லா ஃபோட்டோவும் நல்லாவே வந்திருந்தது. அதுக்கப்புறமா கேக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். அது கூடயே வந்து கேக் சின்னதாக வச்சு கட் பண்ணியாச்சு. இது வரைக்குமே சீஸ் கேக்கு தான் வந்து வாங்கியிருக்கோம். எப்பவுமே வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்குது. இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.